அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கடக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கன்னி ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த யோகமானது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. கன்னி மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள், எப்பொழுதுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. தனக்கு ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் அடுத்த வேலையை தொடங்கவே மாட்டாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள், இலகிய மனம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்தையுமே எந்த சூழல் இருந்தாலும் சரிங்க, கஷ்டமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை சரியான விதத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கைமீறி போயிட்டுருக்குங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு காரியத்தை பண்ணுறான், இன்றைக்கி நடக்கக்கூடியது டோட்டலாக வேறு விதமாக இருக்குது. எதையுமே என்னால் சரியாக செயல்படுத்த முடியலைங்க, எதையுமே என்னால் பண்ண முடியல. ஆரம்பித்த காரியங்கள் எல்லாம் அப்படி இப்படியே நிற்கிதுங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணவே முடியல. வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும்ங்க, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் எதிர்பாராத மாதிரி தான் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு. வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சில முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன். ஏன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடினேன். இன்றைக்கி இருந்த வேலையும் போயிடுச்சு. நான் தேடிட்டு இருக்கிற வேலையும் எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கல. என்ன சூழல், என்ன காரணமோ தெரியலைங்க. இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறேன். தைரியமாக என்னால் சில அடி எடுத்து வைக்கவே முடியல. ஏதோ ஒரு விதமான பதட்டம், பயம், தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கால சூழ்நிலைகள் 2ஆம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால தனம் சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறதும், குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறதும், ஒரு வாக்கை கொடுத்தா என்னால் சரியான விதத்தில் காப்பாற்ற முடியலைங்கிற குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக ஓடிட்டுருக்குங்க. இந்த சூழலில் என்னால் அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க முடியுங்க? தைரியமே இல்லைங்க. எல்லா விதத்துலேயும் பயம் மட்டுமே இருக்குது. எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போகிறோம், எப்படி இதை சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற குழப்பத்திலேயே என்னால் ஒரு வேலையை கூட சரியான விதத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் இருக்குது. இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய என்னுடைய சூழல் தான். இந்த சூழ்நிலைகள்லாம் மாறுமா? எனக்கு புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குமா? வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைச்சி ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்து பெருகிங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில், இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் புதிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது, டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் இதுவரை இருந்து வந்த இடையூறுகள் அப்படிங்கிறதாகலும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டுங்க. நிறைய சட்ட சிக்கல்களையும், நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனை எல்லாத்தையும் சமாளித்தாச்சு. ஏன்னா கூட இருந்தவங்களே இன்றைக்கி நிறைய துரோகங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டாங்க. எல்லா விஷயத்தை காட்டிலும் இன்றைக்கி நான் தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த தொழிலில் நான் இழந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய நஷ்டங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். என்னால் இதுக்கு மேலே சரி பண்ணவே முடியாதா? ஏன்னா ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த காலகட்டங்கள் போய் இன்றைக்கி அடுத்த விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு ஏதாவது மூவ் பண்ண முடியுமா, இது எப்படியாவது இந்த தொழிலை தக்க வச்சிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு போராட்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க. இந்த தொழிலை சரியான விதத்தில் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய நிர்வாக திறமையாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் இழந்த விஷயத்தை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது தொழிலை நல்ல லெவலுக்கு கொண்டு போவீங்க. கண்டிப்பாக அதை சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை கொண்டு போகலாம். புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் வேலைக்கு போனது போதும், அட்லீஸ்ட் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு யோசிச்சிங்கன்னா அந்த நிகழ்வுகள் கூட நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது பிஸ்னஸை நீங்கள் நினச்சபடி நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வரலாங்க. அடுத்ததாக திருமணம் சார்ந்த சில நிகழ்வுகள். திருமணம் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் காலகாலத்தில் கரெக்டான விதத்தில் நடந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுப்பாவது இருந்திருக்கும். ஏன்னா
இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தா இன்றைக்கி நல்ல பொறுப்பாக இருந்திருப்பாருன்னு சொல்லி மற்றவங்க அந்த திருமணம் நடக்காத ஒரு விஷயத்தையே எல்லாமே எனக்கு சாதகம் இல்லாமல் நெகட்டிவாக திருப்பிட்டாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்காதனால தான் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கருத்தாக கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் அமையுமா, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா, எல்லா விஷயத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்கன்னா நான் நினச்சபடி ஒரு வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்க முடியல, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக வந்து அலைன்ஸ் பார்த்து செட் ஆகாதவங்க கூட கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயாராக இருக்குங்க. ஆனால் நான் செஞ்ச சில தவறுகள்னால இன்றைக்கி எங்களுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்து 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுருது. என்ன காரணம்னே தெரியலைங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இணைச்சி இன்றைக்கி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. லவ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி ஒருத்தர் பேசிக்காமல் 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைகள் மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேன்மை அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நீங்கள் எதிர்பார்த்து சென்று நீங்கள் எதிர்பார்த்த நபர்கள் உங்களை விட்டு விலகி போயிருந்தால் கூட அவங்க உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா கடகராசிக்காரர் அப்படின்னாவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லா பிரச்சனையும் ஷார்ட் பண்ணி அதாவது சமாளிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டான விதத்தில் இல்லை அப்படின்னா அதனால் நம்ம சந்திக்கக்கூடிய அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுங்க. அதாவது ஒரு செயற்கை கருத்திருப்பு, ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்தாச்சு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு உருவாகுமா, நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். எந்த விதத்துலையும் எங்களுக்கு சரியான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதே போல் ஒரு குழந்தை இருக்காங்க, 2வது குழந்தைக்கு உண்டான சில முயற்சிகள் அப்படிங்கிறதும் அதுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாங்க. அதுவும் தைரியமாக சில முயற்சிகள் எடுக்கும்போது கட்டாயமாக அது வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சியும் அதே நேரத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. புதிய சொத்துக்களோ அல்லது இதுக்கு முன்னாடி ஒரு சில முயற்சிகள் எடுக்கும், இந்த பணம் எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவான், இல்லை இந்த தொகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இது கிடச்சதுன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருவங்களுக்கு கண்டிப்பாக கேட்ட இடத்துல கரெக்டான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்துங்க. எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஃபேமிலியில் யாராவதுக்கு ஒருத்தர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் இந்த நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் உங்களை விட்டு விலகும் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அந்த உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை உண்டாகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமாக சில முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸ் அதாவது இந்த காலேஜ் முடிச்சுட்டாங்க அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்க வைக்கிறதோ, அதே நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறதோ, இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கல்வி சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். வீட்டில் கூடிய விரைவில் சில சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.